ஆமென். இந்த தியான வேலையில உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. சிறு பிள்ளை பயம் அறியாது என்று சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சிறு பிள்ளைங்க பயத்தை அறிய மாட்டாங்க, எதை வேண்டும்னாலும் செய்திருவாங்க, அதை யோசிக்க மாட்டாங்க. சில நேரத்துல நெருப்பு சுடும் என்று சொன்னா கூட என்ன பண்ணுவாங்க, அதை பற்றி யோசிக்காம அதை காதுல வாங்கிக்காம சில நேரத்துல அந்த நெருப்பை தொடுகிற நிலைகள் கூட வரும். அப்ப இது சிறு பிள்ளைகள் மாத்தான் செய்யறதுல பெரியவர்கள் கூட மூத்தவர்கள் கூட என்ன பண்றாங்க, அப்படிதான் செய்யறாங்க. எதை செய்யக்கூடாதோ அதை தான் முதலாவது செய்ய நினைப்பார்கள். எதை செய்தால் தீமையாக முடியும், என்ன பண்ணினால் நஷ்டமாக மாறும் சொல்லி தெரியும், அறிந்து கொள்வாங்க. ஆனாலும் கூட அதைதான் செய்வாங்க, அறிந்தே செய்வாங்க. அப்ப சிறியவர்கள் மட்டும் இல்ல, பெரியவர்கள் என்ன பண்றாங்க, அதை அறிந்தே செய்கிற நிலைகள் இன்றைக்கு கூட அதிகமாகவே இருக்கிறது. அதை பற்றி யோசிப்பது இல்லை. ஆனா வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது தானியேல் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று புத்தி உள்ளவனா இருந்தான். எது தன்னை தீட்டுப்படுத்துமோ எது தன்னை அசுத்தப்படுத்துமோ அதை விலக்கி கொண்டான். எதை தன்னை தீட்டுப்படுத்தாதோ அதை அவன் எடுத்துக்கொண்டான். ஏனென்றால் நாம் கடவுளுடைய பார்வையில தீட்டு உள்ளவர்களாக அல்ல, தீட்டு இல்லாத ஜனங்களாக நாம் வாழ வேண்டும். பாவம் செய்கின்றவர்களாக இருக்கக்கூடாது, பாவத்தை செய்யாத மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேகர் எப்படி இருக்கிறாங்க, எது செய்யணுமோ எது தீட்டோ எது பாவமோ அதையே செய்ய துணிகரமாக போறாங்க, அதை பற்றி யோசிக்காம போறாங்க, கடவுள் பயம் இல்லாம போறாங்க. ஆனா பேரளவுல நான் கடவுளுக்கு தான் பயந்துருக்கிறேன், கடவுள் பார்க்கிறாரு, கடவுள் தான் நடத்துறாரு சொல்லிட்டு அந்த பெயரளவுல பொய்யாக பொய் உரைக்கிறாங்க. இந்த நிலைகள் எல்லாமே மாற வேண்டும். ஏன் என்று பார்க்கும் பொழுது வேதத்துல நம்ம பார்க்கிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ராஜ போஜனத்தினாலும் ராஜா பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தான் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தான் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதிருக்கும்படி அவன் அரண்மனை அன்னகருக்கு தலைவனை வேண்டிக் கொண்டான். ஆம் என கண்பானே, ராஜ போஜனமோ ராஜ பானம் பண்ணும் பானமோ எதுவும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது, எதிலையும் நாம பாவம் செய்யக்கூடாது என்று அந்த தானியேல் தனக்குள்ளாக சிந்தித்துக் கொண்டான், தனக்குள்ளாக தீர்மானித்துக் கொண்டான், தனக்குள்ளாக யோசனை செய்து கொண்டான். அப்ப அவன் என்ன பண்றான், அந்த போஜனத்தை கொடுக்கிற அந்த அன்னகருக்கு தலைவனை போல வேண்டிக் கொள்றான். எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு தீட்டாயிடும், இது பாவம், கடவுளுடைய பார்வையில் அருவருப்பு, எனக்கு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த இடத்துல பண்றான், அவன் வேண்டிக் கொள்கிறான். ஆனா இன்னைக்கு நாமளா தான் என்ன பண்ணுவோம், ராஜ விருந்து சுகபோக விருந்து எது எப்படி இருந்தா என்ன, நாம் பெருமைக்காக பேருக்காக எதனாலும் செய்யலாம் என்ற அந்த சிந்தனையில நாம் இருக்கிறோம். மனம் மாறுவோம், கடவுளை நோக்கி நாம் பார்ப்போம். கடவுள் விரும்பாத கடவுளுக்கு அருவருப்பான எல்லா காரியங்களை விட்டு நாம் விரும்புவோம், எல்லா காரியங்களும் நம்ம தூரமாக நம்ம போவோம், கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழுவோம். நம்மை நாமே அசுத்தப்படுத்திக் கொள்ளாம, நம்மை நாமே தீட்டுப்படுத்தி கொள்ளாம, நம்மை நாமே பாவத்துக்குள்ளாக தள்ளி கொள்ளாம கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்ம பலத்தினால நம்ம சக்தியினால தீட்டுப்படுத்தாம இருக்க முடியும், பாவம் செய்யாம இருக்க முடியும் என்று சொல்லி நம்ம யோசிக்கிற மாதிரி முடியாது, மனிதனால இருக்க முடியாது. அப்ப நம்ம பாவம் செய்யாதபடிக்கு தீட்டுப்படுத்தாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் தூய ஆவியுடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும். அந்த தூய ஆவியினர் மட்டும்தான் பாவத்திலிருந்து தீட்டிலிருந்து அசுத்தத்திலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். அவரிடத்துல நம்மை நாமே ஒப்படைக்க வேண்டும், அவருக்குள்ளாக நம்ம வாழ வேண்டும், அவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையில நாம் எடுத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் ஜெபித்து விட்டு நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும், ஜெபத்துல அவரிடத்துல லாபம் ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் செய்கிற எல்லாமே நன்றாக இருக்கும். அப்பொழுதுதான் பாவத்திலிருந்து தீட்டிலிருந்து அசுத்தத்திலிருந்து பிசாசின் கிரியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அது தூய ஆவினால் மட்டுமே முடியும். ஆமென். கண்பாங்களே, இனி வரக்கூடிய காலத்துல நாம நம்மை அவர்களை ஒப்பு கொடுப்போம், அவருக்குள்ளாக பரிசுத்தமான வாழ்வை வாழுவோம், அவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ
தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமென். யாவர் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, இந்த சந்தோஷமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். நாங்கள் எது பாவம், எது தீட்டு, எது அசுத்தம் என்பதை உணர்ந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு அவற்றின் மத்தியிலிருந்து நாங்கள் விலக்கி கொள்வதற்கு உமக்கு ஏற்ற பரிசுத்தமான நீர் விரும்புகிற ஒரு நல்லதொரு வாழ்வை வாழ்வதற்கு நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக இந்த தூய ஆவிகளாக எங்களை நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எளிதில் பாவத்தை செய்கிற, பாவத்தில் வீழுகிற ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோம். நீர் என்னுடைய கால்களை திடப்படுத்தும்படியாக என்னுடைய இதயத்தை திடமாக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசிற்கும் பிசாசின் கிரியைகளுக்கோ எங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு நீதாமே எங்களை விலக்கி காத்துள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் உமக்குள்ளாக உங்களுடைய ஒத்தாசையினால பரிசுத்தமான ஒரு வாழ்வில் வாழ்ந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்த வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.